எல்லோருக்கும் வணக்கம். பாண்டியர்கள் தேடி பயணம். இந்த பதிவு எதற்கு அப்படின்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் உங்களுக்கே புரியும். அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம், ராமநாதபுரம் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவ பேரு சிவகாமி நாச்சியா, இளைய பேரு ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு, தாய் இல்ல. அவரோட தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர், அவர் பருவ நிலையோட இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா மாமாவுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஏன் நினைக்கிறேன், உன் விருப்பம் என்னன்னு கேட்கிறார். அந்த பொண்ணு சொன்னா, இளையவ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட அக்கா தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, அதனால அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்கப்பான்னு மக சொல்லியாச்சு. இப்ப அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அக்காவையும் உன்னையும் சேர்த்து ஒரே மாப்பிள்ளை கட்டிடுவோம்னு தண்டபாணி தேவரான தங்கச்சி மகனுக்கு அக்காவையும் தங்கச்சியும் கட்டி வைத்து விட்டார் விஜய ரகுநாத சேதுபதி. இப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம் எங்க இருக்கு? ராமேஸ்வரத்துல. மாப்பிள்ளைகிட்ட ஒரு உத்தரவு சொல்றார், மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 3வது கண்ணு இருப்பதாக சொல்லப்படுது, நம்பப்படுது. அது ராமநாத சுவாமி கோவில். அந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் உங்களோட இருக்கிற, ராமேஸ்வரம் உங்க கட்டுப்பாட்டில். நான் ராமநாதபுரத்துல எதா இருந்தாலும் தகவல் சொல்லுங்க, பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு. அந்த காலத்துல ராமேஸ்வரம் போறதுக்கு படகு வழியா தான் போகணும், படகுல தான் வரணும், பாலம் கிடையாது. இப்ப படகு வழியா போற வார ஆளுகள்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மருமகன் 25 பைசா கட்டணம் வசூல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டாரு. ஒரு நாள் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வந்தார், ஒரு ஐயர். அவர் வந்து படகுல ஏறி உட்கார்ந்தாரு. பரிசல்ல படகு ஓட்டுறவங்க 25 பைசா காசு கேட்க, அவர் காசு இல்லைன்னாரு. கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டுட்டாங்க. 25 பைசா காசு இல்லாதனால கூட்டிட்டு போக முடியாதுட்டாங்க. அவர் பதறி போனார், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், நம்ம இந்த ராமநாத சுவாமியை கும்பிடாம போறதா, 25 காசு இல்லையே, சரி இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம். நேரா அரண்மனைக்கு வந்தாரு, மன்னரை பார்த்தாரு. மன்னா, ஒரு உத்தரவு போடுங்க, இந்த படகுல என்னை கூட்டிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்க, காசு இல்ல 25 காசு, சாமி கும்பிடணும்னாரு. இப்பதான் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன காரணம், என்னையா சொல்றாரு அவர்னு மற்றவங்களை கேட்க, காவலர்கள் சொன்னார்கள், உங்க மாப்பிள்ளை படகுல போறதுக்கு 25 பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல. கோபம் அவருக்கு வந்துருச்சு. ஏயா இவ்வளவு நாளா எனக்கு சொல்லலைன்னு கேட்கிறாரு. அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மாமே மருமைய விஷயம் இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம், அதனாலதான் சொல்லலைன்னு. இந்த நாடே குட்டிச்சவரா போனது அதான் காரணம். மாமே மருமையன் சொந்தம் பந்தம் சாதி இதையே சொல்லி ஒன்னும் உருப்படலை, எல்லாம் வீணா போச்சு. ஆனால் அவரு 2 மகளை கட்டி கொடுத்து மக வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு உடனடியாக மாப்பிள்ளை தண்டபாணியை கைது பண்ண சொல்லி உத்தரவு. குற்றவாளி கூண்டுல மருமையன், நீதிபதியாக மாமனார். தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது. அக்காவும் தங்கச்சியும் மாப்பிள்ளை முருச முகத்தை ஒரு நாள் பாத்திரலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நம்ம அப்பா தண்டனை கொடுக்க போறாரு, போய் முகத்தையாவது பாத்துருவோம்னு பல்லாக்களை புறப்பட்டாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு. ராமநாதபுரத்துக்கு வந்துகிட்டே இருக்கா, இங்க விசாரணை தொடங்குது. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக. என்னையா சொல்ற, ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு மாமனார். அந்த காலத்துல எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க. இப்பன்னா என்ன வேணாலும் சொல்லுவேன், அவர் படக்குன்னு ஆமான்னார், மறுப்பே சொல்லல. ஆமா 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னேன்னார். இப்போவெல்லாம் காலையில பேசிவிட்டு சாயந்தரம் இல்லைங்கிறேன், நான் பேசல வேற ஆள் பேசினாங்க, அப்புறம் இல்லைன்னா கூட உதவிக்கு வச்சிருந்தேன், ஏதோ பண்ணிவிட்டான்னு இப்படி தப்பிக்கிறேன் நாட்டில். ஆனா அவரு மறுப்பே சொல்லல, நான் தான் செஞ்சேன். சரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வாய்தா வாங்கினாங்களா? இல்ல. அடுத்தபடியா தீர்ப்பு சொல்றாரு, நீ செய்தது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது தெய்வ துரோகம் இல்ல, ஆனா தெய்வத்துக்கே ஒரு துரோகம் பண்ணிட்ட, உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனை. நினைச்சு பாருங்க, ஒத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொழுது விடிஞ்சா பொழுது பட்டா வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான், குடியார பையில கட்டி கொடுத்துட்டுமே என்ன பண்றானோ ஏது பண்றானு. ஆனா அவரு 2 மகள்களை தங்கச்சி மையனை கட்டிவிட்டு தங்கச்சி மையனும் பார்க்கல, மகள்களுக்கு கணவனும் பார்க்கல. ஒரு தவறு செய்ததுக்காக தண்டனை, மரண தண்டனை. மாப்பிள்ளை தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்காவுக்கு போகுது சிவகாமிக்கு, புருஷன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச அடுத்த வினாடியே அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம். அடுத்து தங்கச்சிக்கு தகவல் போகுது, அவளும் பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் உயிர் விட்ட இடம் தான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம், தங்கச்சி மடம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டார். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத சூழல் அந்த காலம் இருந்துச்சு. அதனால 2 பேரும் உயிர் தியாகம் பண்ணாங்க. அது ஆச்சரியம் இல்ல. மக வாழ்க்கைகள் போனாலும் பரவாயில்லை, இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் நியாயமும் கட்டுப்பட வேண்டும், சரியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று மருமகனுக்கே தீர்ப்பு வழங்கிய விஜய ரகுநாத சேதுபதியினுடைய அந்த தர்மத்தையும் நேர்மத்தையும் என்னவென்று சொல்வது? தட்டலாம்ல, யோசிக்கலாம்ல. அப்பேற்பட்ட மன்னர் வாழ்ந்த பூமி எவ்வளவு பசுமையா இருந்தது. பசுமையா இருந்த இந்த மாவட்டத்தை வறுமையா ஆக்கினவன் பல பேரு, அதை பத்தி சிந்திக்க ஆள் இல்லை. நான் நிறைய உண்மையே பேசுறேன், நிறைய எனக்கு எதிரிகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருக்கட்டும், நல்லது தானே.
அதனால வருவது வரட்டும், எல்லாத்துக்கும் மேல இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்படியெல்லாம் இந்த நாடு போற போக்கு, இந்த வரலாறுகளை எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே, எவ்வளவு காலமாக இந்த நாடு எவ்வளவு வரலாறுகளை தாங்கி இருக்கிறது, அதை எப்படி நாளைய தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். வணக்கம். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வரலாறை நம்மளே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அண்ணே சொல்கிற ஸ்டைலெலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அண்ணே சொல்கிற ஸ்டைல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அண்ணனோட வீடியோவை போட்டேன். ஒன்றும் இல்லை, கடந்த வாரம் நம்ம ராமேஸ்வரம் போயிருந்தோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1166 நடைபெற்ற ஒரு பாண்டியர்களுக்கு நடந்த தாயாதி சண்டை. அதில் இலங்கை அரசும் வந்து போர் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றின சில விஷயங்களில் இன்னும் மர்ம முடிச்சுகளாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ணல சில கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சது. அது நேரடியாக புகைப்படம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ராமேஸ்வரமே போயிருந்தோம். ஸோ போன இடத்துல சரி கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோயிலுக்கு வந்தோம். சரி கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ள போகையில் என்ன பண்ணாங்கன்னா, தீர்த்தம் ஆடிட்டு போகணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தீர்த்தமாட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போன உடனே 25 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. சரி 25 ரூபாய் டிக்கெட் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரம் போகணும்னா ஒரு 100-200 கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் தண்ணி ஊற்றி எல்லாம் அன்னைக்கு கிளப்பி விட்டுருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு சாமி தரிசனம் போனான்னு போனோம். உள்ளே போனோமே ஒரு 3 ரூபா வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தரிசனம் 1, 100 ரூபா 2, 200 ரூபா 3. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூலவரை பார்த்துடலாம். மூலவரை பார்த்துட்டு பிரகாரம் சுத்த முடியாத அளவுக்கு ஃபுல்லாக கயிறை கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே அம்மன் சன்னதி போகும். அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை தெரியுமா? பிரகாரம் சுற்றி வராமல் 3ஆம் பிரகாரம் மட்டும்தான் சுற்றி வர மாதிரி வச்சுருக்கானுங்க. இப்போ முதல் பிரகாரம்லாம் சுற்றுற அளவுக்குலாம் அவங்க முடியலை ஒன்றும். இதை விட ஒரு பெரிய காமெடி என்னென்னா, ஒரு நேர் வழி அந்த கோயிலுக்கு நேராக போனோமே ஈஸியாக சாமியை பார்க்குற மாதிரி அன்னைக்கு வச்சுட்டு போனாங்க. ஆனால் இவனுங்க சர்க்கஸில் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. உண்மையில இவனுங்களை தான் வழி போடவே கூப்பிட்டு போகணும். ஒரு வழியை அந்த சின்ன பசங்க கேம்ஸ் விளாடுவாங்கல்ல, இங்கிட்டு கேட்டு போட்டு அங்கிட்டு கேட்டு போட்டு ஒரு நேராக போகிற வழியவே அந்த அளவுக்கு வளைச்சு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கடைசி பட்சம் முடிச்சிடுறேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் ஒரு சலசலப்பு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைட்ட போய் நின்று பார்த்தா, அங்கே வந்து இந்த காரியங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த காரியம் செய்கிற இடங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த விலைப்பட்டியலில் ஏதோ ஆண்டு அந்த இது கொடுக்கறதுக்கு 350 ரூபா, ஆனால் அங்கே 500 ரூபா கேட்டிருக்காங்க. இல்லைங்க விலைப்பட்டியலில் இவ்வளோதான் போட்டிருக்கு, நீங்கள் 500 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுறதுக்கு அதுக்கு சண்டை. அதுகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு டீம் வேற போட்டு வச்சுருக்காங்க. இது எங்கே போய் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேது. ஒரு காலனா காசுக்காண்டி தன்னுடைய வம்சத்தையே அழிச்ச மன்னர், நீ செஞ்சதுல பெரிய துரோகம் சிவ துரோகம், அதனால நீ உன் தலையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். அப்படிப்பட்ட ஒரு வம்சாவளியில பாதுகாக்கப்பட்ட அந்த கோயிலோட இன்னைக்கு நிலைமைய பாருங்க. 25, 200, 500 முழுவதும் காசுக்காகத்தான் இருக்கு. ஒரு கோயிலுக்கு இங்க இருந்து நம்ம போறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு மன அமைதிக்காகத்தான் நம்ம இங்க இருந்து அந்த கோயிலுக்கு போவோம். ஆனா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மன அமைதி சத்தியமா கெட்டு போயிடுச்சு. கோயிலோட அந்த மென்டாலிட்டி, அந்த ஃபீலே கிடையாது. உள்ள போயிட்டு எப்படா வெளியே வருவோன்ற அளவுக்கு தான் நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. எந்த பிரகாரத்தையும் சுத்த முடியல, எந்த தெய்வத்திட்டையும் உட்கார்ந்து நம்ம வேண்ட முடியல, உட்கார்ந்து சாமி கும்பிடுற அளவுக்கு கூட அங்க இடங்கள் இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. முதல் பிரகாரம் லாக்கு, 2வது பிரகாரம் லாக்கு, 3ஆம் பிரகாரம் மட்டும் சுத்திட்டு. இதுல உள்ள பாத்தீங்கன்னா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப ரீசெண்டா போயிருந்தீங்க, நீங்க கண்ணால பாத்துருப்பீங்க. இந்த பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட இந்த லட்டு கொடுப்பாங்க. அம்மன் சன்னதி தாண்டி ஐயன் சன்னதி தாண்டி நீங்க வந்த உடனே லட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிவலிங்கம். ஆனா எந்த சிவலிங்கத்தையும் எதுவுமே மூடாம உள்வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா விழுந்துட்டு இருக்கு மேல இருந்து. சிவலிங்கங்களா எந்த பாதுகாப்பும் உள்ள எண்ணற்ற சிவலிங்கங்கள் யார் யார் கொண்டு வந்து எப்பப்போ வச்சதோ, இவ்வளவு மகத்துவமானதோ, ஆனா எதுவுமே அங்க மூலவரை மட்டும்தான் அவங்க கான்செப்டே அந்த மூலவர் மட்டும்தான். மித்த எந்த தெய்வங்களும் எதுவுமே
எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிருச்சு உண்மையிலே. எப்பேற்பட்ட ஒரு மன்னர் பாதுகாத்த அந்த கோவில் இன்னைக்கு அதோட நிலைமை பாருங்க. ஒரு காலனா காசுக்கு போய் இன்னைக்கு எல்லாமே காசுன்ற அளவுக்கு அந்த கோவில் வந்து நிக்குது. இது தயவு செய்து மெயினா நான் வேண்டிக்கிறது, நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்களால எதுவும் பண்ண முடியல, என்னால எதுவும் பண்ண முடியல, என்னால போராட முடியலனா கூட யாரால ஏதாவது பண்ண முடியும்ல, அவன் பார்த்துட்டு ஏதாவது முடிவு எடுக்கட்டும். உண்மையிலே அங்க சிவன்லாம் இல்லை, இருக்கும் வாய்ப்பும் இல்லை. இந்த மாதிரி இடத்துல அவர் இருக்க மாட்டாருங்க. எப்படி அந்த ஆள் இருப்பாப்புல? எப்பேற்பட்ட மகானெல்லாம் வாழ்ந்த நாட்கள்ல அவர் அங்க இருந்தவர். அவங்களே இல்லை முழுவதும் இந்த மாதிரியான பிறகு அங்க சிவன் இருக்காது. அங்க நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம பழிக்க போறதும் கிடையாது. எவ்வளவு மக்கள் வடநாட்டுல இருந்து வராங்க அப்படின்றது அங்க போனவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இருந்தும் அந்த இடம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. மீண்டும் ஒரு சேதுபதி ஆட்சி அங்க நிலவுனா தான் நல்லா இருக்குன்னு தோணுது. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில், இன்னைக்கு உலகத்தரத்துல முக்கியமான ஒரு கோயில். அப்படிப்பட்ட கோவில் இன்னைக்கு வெறும் பணம்ன்ற போர்வையில தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எண்ணற்ற கோயில் இடிஞ்சு கிடக்கிற மாதிரி அந்த கோயிலும் இப்படி போயிடாதான்னு தான் பலன் தோணுது மனசுக்கு. உண்மையிலே வெளியே சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி போயிட்டா கூட போயிடுச்சு, ஏதோ அழிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடலாம் முடியும். இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே அழியும் போது நம்மளால சண்டை ஃபைட் பண்ணவும் முடியல. எவ்வளோ இடத்துக்கு போய் ஃபைட் பண்றது? அந்த பகுதியில் இருக்கவங்களாவது ஏதாவது சரி இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு பார்க்கணும். அங்கே வேலை பார்க்குறவங்களும் அந்த பகுதியை சார்ந்தவங்களா தானே இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க. இதுதான் என் மன வருத்தம். நான் 2-3 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் அவங்க வேதனையை எதை கலந்து சொல்லியிருந்தாங்க. எங்களை மாதிரி யாராவது நீங்களும் போய் வேதனை போட்டிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. சேர்ந்து நம்ம எல்லாரும் வேதனையோட வேதனை என்ன சொல்றது, என்ன பேசுறது எனக்கே தெரியல. உண்மையில் நினைச்சாலே வருத்தமா இருக்கு. அந்த கோயிலுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அது நினைக்கிற மாதிரி இது சாதாரண கோயிலில் 12 இந்த மாதிரி கணக்கு வழக்கில் வந்து இவங்களாம் ரெடி பண்ணாங்க வச்சாங்கலாம் கோயிலுங்க. அந்த கோயிலோட ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு கதை. அந்த கோயிலோட ஹிஸ்டரியும் தலைப்புறானங்கள் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாருங்களேன், உங்களுக்கே அந்த கோயில் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். இப்படிப்பட்ட கோயில் கிட்டத்தட்ட எல்லா மன்னர்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது அப்படிப்பட்ட கோயில் இன்னைக்கு போனது வருத்தமா இருக்கு. ஸோ தயவு செய்து ஏதாச்சும் இதுகளுக்கான மாற்றங்கள் கொண்டு வரணும். இதுக்கான ஒரு குழு விரைவில் நம்ம அமைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோயில்கள்லையும் இது நடந்துட்டே இருந்துட்டு இருக்கு. அடுத்த காணொலியில கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்தோடய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.